ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேற்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரிவிஷன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 11வது ஐக்கிய நாடுகள் சபையின் நாகரிக கூட்டணி உலகளாவிய மன்றம் எங்கு நடைபெற்றது? ரியாத், சவுதி அரேபியா. செகண்ட் கொஸ்டின், இந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சங்கீதா பருவா திஷாரோட்டி. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் ISO சான்றிதழ் பெறும் முதல் மாநில கல்வி வாரியம் எது? பீகார் பள்ளி தேர்வு வாரியம். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான சாலை NH45 எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? மத்திய பிரதேசம். ஃபிஃப்த் கொஸ்டின், தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்பது யாருடைய சுயசரிதை? சிகர் தவான். சிக்ஸ்த் கொஸ்டின், சமீபத்தில் எத்தியோப்பியாவின் உயரிய விருதான கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. செவன்த் கொஸ்டின், குடிமக்கள் நலத்திட்ட தகவலை எளிதாக அணுகுவதற்காக மேரி யோஜனா போர்ட்டலை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியது? உத்தரகாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃபா 2025 ஆண்டின் ஆண்கள் பிரிவில் சிறந்த வீரருக்கான விருதை வென்றவர் யார்? உஸ்மானே டெம்புலே. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கால்பந்து வீரர். இவர் ஃபிஃபா 2025 மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் கொஸ்டின், யகத்தா என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் மாலத்தீவு. யகத்தாங்கிறது ஒன்றும் கிடையாது, சமஸ்கிருதத்தில் அதுக்கான மீனிங் ஒற்றுமை அப்படிங்கிற மீனிங். தேர்ட் கொஸ்டின், IPL வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் யார்? கேமரூன் கிரீன். Who became the most expensive overseas player in IPL history? கேமரூன் கிரீன். 2026 மார்ச் மாசத்துக்கு IPL ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு கேமரூன் கிரீனை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெக்கார்டை யார் வச்சிருந்தாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வச்சிருந்தாரு. ஃபோர்த் கொஸ்டின், டோங்காவின் புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஃபடாஃபெஹி ஃபஹாஃபனுவா. பேரை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஃபடாஃபெஹி ஃபஹாஃபனுவா. இந்த டொங்கா அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, தென் பசிபிக் வகைகூடாக இருக்கிற ஒரு சிறிய நாடு. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின், 2025 ஆண்டு மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த மசோதா அணுமின் உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பை செயல்படுத்துகிறது? சாந்தி மசோதா 2025. அதாவது மின் உற்பத்தியுமே இப்ப தனியார் துறைக்கு போகுது. அதைத்தான் இந்த சாந்தி மசோதா 2025 மசோதா கூறுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியா மற்றும் ஜோர்டான் நாடுகள் இணைந்து எந்த 2 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை இணைக்க ஒப்பந்தம் செய்துள்ளன? எல்லோரா குகை மற்றும் பெட்ரா. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. செவன்த் கொஸ்டின், 2025 ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி சேமிப்பு விருது பெற்ற ரயில் நிலையம் எது? மியானா ரயில் நிலையம். Which railway station received the National Energy Conservation Award 2025? மியானா ரயில்வே ஸ்டேஷன். 8th கொஸ்டின், 98வது அகாடமி விருதுகளில் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் எந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஹோம் பண்ட். அதாவது 2026 ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து சிறந்த சர்வதேச திரைப்படத்துல இந்த ஹோம் பண்டுங்கிற திரைப்படம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஹோம்ஒர்க்கான ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவில் தற்போதைய பூகம்ப மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் A 3, ஆப்ஷன் B 4, ஆப்ஷன் C 5, ஆப்ஷன் D 6. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ஆன்சருக்காக தான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.